الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين وقال النبي صلى الله عليه وسلم ما من مسلم يسجد لله سجدة إلا يرفع بها درجة وحتى عنه بها سيئة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், உலமாக்கள், இமாம்கள், ஹுஃபாதுகள், தாயிகள், ஹுஜ்ஜாஜுகள், முஅத்தமீர்கள் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் இறங்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுக்கு பிடித்த நெருக்கமான ஒரு அமல் என்று சொன்னால் அது சுஜூத் என்று சொல்லப்படுகின்ற சஜ்தாவாக இருக்கிறது. நெற்றி பூமியில வைக்கிறது அது அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். அதை அல்லாஹ் மிகவும் விரும்புகின்றான். எனவேதான் குர்ஆன்ல 14 இடங்களில் சஜ்தே திலாவத் என்று சொல்லப்படுகின்ற சஜ்தாக்கள் இருக்கின்றன. குர்ஆன் ஓதக்கூடிய சஜ்தாக்கள் தொழுகையில கூட முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா சஜ்தே சஹூ, 2 சஜ்தாக்கள் அதிகப்படியான சஜ்தாக்கள். எனவே சஜ்தா என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு அமலாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய எத்தனையோ கட்டளைகள் இருக்கின்றன. அனைத்து கட்டளைகளில் ஜகாத்தை தவிர அடிப்படையான மற்ற 3 கட்டளைகள் நாம் ஜமாத்தாக நிறைவேற்றுவோம், கூட்டாக நிறைவேற்றுவோம். குறிப்பாக ஹஜ். அரஃபால ஒரே ஒரு ஹாஜி இருக்காங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? மத்தாப்ல ஒரே ஒருத்தர் தவாப் செஞ்சுட்டு இருக்காரு. கூட்டாமல் இல்லை, இருந்தாலும் ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்து செய்கிறது. அதே போல நோன்பு தெரியும். ரமலானுடைய முதல் பிறையிலிருந்து பள்ளிகளும் சரி, முஸ்லிம்களுடைய வீடுகளும் சரி, நம்முடைய வீட்டு பிள்ளைகள் எந்த அளவுக்கு ஆர்வமாக நோன்பு வைக்கக்கூடிய ஒரு காட்சி நம்மால் உணர முடிகிறது. அடுத்தது, எல்லா தூதர்களையும் விட கடைசியாக வரிசையில் வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் கடைசியில் வந்திருக்கிறாங்க. ஆனால் பாபா ஆதமில் இருந்து அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்ய சொல்ல சொன்னானா, எல்லாரும் போங்க
தூதர் கடைசி தூதருக்கு பின்பற்றி ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொல்லலை. எல்லாரையும் நோன்பு வச்சு சொல்லலை. எல்லா நபிமார்களையும் சேர்த்து இறந்துட்டாங்க மருகும். ஆனா சொல்லுதாங்களா இல்லையா? சொல்லலாம் இல்ல. நான் மட்டும் சொல்ற மாதிரி இருக்குல்ல. நபியவர்களும் அடுத்த நபிமார்களும் முந்தைய நபிமார்களும் ஒன்று சேர்ந்து தொழுதார்களா இல்லையா? என்ன இதுவே கஷ்டமா இருக்கு பதிலு. சரி, யோசிச்சு பாருங்க. தொழுகை சஜிதா, சஜிதாவுக்கு இன்னொரு பேர் தொழுகை கூட சொல்லலாம். என்னடா இந்த மாதிரி ஒரு டாபிக் இந்த நேரத்துல? என்னென்ன தொழுகை இருக்கு நம்முடைய வாழ்க்கையில? யோசிச்சு பாருங்க. எல்லாம் நினைச்சிருந்தா எல்லா நபிமார்களுக்கும் ஒன்று இணைத்து வேற அமல்களை செஞ்சிருக்கலாமே. நபியை வைத்து செய்திருக்க முடியுமா? முடியாதா? எல்லாருக்கும் ஒன்னா நிக்கிறாங்க பைத்துல் முகத்தஸ்ல, அக்ஸால, மேராஜ்ல, மேராஜுடைய இரவுல. நபி அவர்களுக்கு தெரியாது தான் தான் நபி, அந்த இடத்துல தான் தான் இமாம் என்று தெரியாது. தெரியாததன் காரணமாகத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கையை பிடிச்சு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னாங்க. இந்த வாசகங்கள்லாம் இருக்குது. சரி, இவ்வளவு எதுக்கு இந்த நம்ம ஹதீஸ்ல படிச்சிருப்போம். பல மலக்குமார்கள் சிலர் இருக்கிறாங்க. எப்படி தவாப் செய்வாங்க? ஒவ்வொரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் பைத்துல் மாமூர்ல. அதுக்கப்புறம் அவங்க சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு சொல்லப்படுது. ஆனால் சிலர் சஜிதால இருக்கிறாங்க மலக்குமார்கள். ஃபமின்ஹும் ருக்கூஉன், ஃபமின்ஹும் சுஜூதுன், ஃபமின்ஹும் காயிதுன், ஃபமின்ஹும் காயிமுன். தொழுகையில நிற்கிறாங்க. சில மலக்குமார்கள் கியாமிலே இருப்பாங்க அல்லாஹ்வுக்காக. சில மலக்குமார்கள் ருக்கூலே இருப்பாங்க. சில மலக்குமார்கள் சஜிதால, சில மலக்குமார்கள் அத்தஹியாத்துல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா தகர்ரப அப்துன் இலல்லாஹி பிஷைஇன் அஃதல். அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய சிறந்த விஷயம் எது தெரியுமா? மின் சுஜூதி ஹஃபியின். யாருக்குமே தெரியாம சஜிதால கிடக்குறான் பாருங்க. எங்க? பள்ளியில, வீட்டுல, ஆபீஸ்ல. சில ஆபீஸ்ல பள்ளியுடைய ஏற்பாடு இருக்காது, ஹால் இருக்கும். அங்க தொழுக விட மாட்டாங்க. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். துபாயில 11 மணிக்கு வந்து இறங்குறோம். துபாய் ஏர்போர்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது ஏர்போர்ட்னு சொல்ல முடியாது, சுற்றுலா தலம் சொன்னா அதை கூட நிகழ்ச்சி சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இடம். ஆனா அங்க போடப்பட்டிருக்கு மஸ்ஜித். மஸ்ஜித் திறக்கப்பட்டிருக்குது, ஓப்பனா இருக்கு. ஒழுங்கு செய்யக்கூடிய இடம் இருக்குது. நம்ம பாசிட்டிவான இடத்தை தான் பார்க்கணும். அதே மாதிரி மதீனா ஏர்போர்ட்ல அழகான ஒரு பிரேயர் ஹால். சொல்லக்கூடிய நோக்கம், தொழுகை எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அல்லாஹ் விரும்புறான். இந்த ஹதீஸ் யஹ்யால இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. மாமின் முஸ்லிமின் யஸ்ஜுது லில்லாஹி சஜ்தத்தன். ஒரு முஸ்லிம் ஒரு சஜ்தா செய்தால், ஒரே ஒரு சஜ்தா, யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜத்தன், ஒரு அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துறான். வஹத்த அன்ஹு பிஹா கஃபியத்தன், ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன மனஸ்தாபத்துக்காக காலம் காலமாக பேசாமல் இருப்போம். நம்மளாம் உறவை துண்டிச்சுக்குவோம் சின்ன சின்ன விஷயத்துக்கு. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்? நீங்க எவ்வளவு தொழுவாத்தையும் பரவாயில்ல, எந்த பாவம் செஞ்ச ஒரு தடவை சஜ்தால விழுந்துரு. சைத்தானோட உயர்ந்தவன் நீ. சைத்தானுக்கு அல்லாஹ்வுக்கு பங்காளி சண்டையாங்க. இதான சண்டையே. கலக்தஹு மின் தீன் வ கலக்துஹு மின் நார். நான் நெருப்பாளர் இது படிச்சிருக்கேன்னு, நான் எப்படி ஆதமுக்கு சஜ்தா செய்யறது? இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்யறது இல்ல, என் கட்டளை அது அப்படின்னு அல்லாஹ். எனவே ரமலான் மட்டும் பள்ளி செழிப்பா வச்சுக்கிறது, வச்சுக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அவங்களாம் வந்துடுறாங்க, வேற என்ன வச்சுக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? முக்கா தப்புங்க ஒவ்வொரு பள்ளியிலையும். என் பள்ளியுடைய நிலைமை நான் சொல்றேன். பஜர்ல, சில நேரங்கள்ல அசர்ல. ஒரு யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில வந்து வாழ்ந்துட்டு போகணும்.
இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்தவர் இப்னு அப்துல்லா உபதா பின் சாமித்து. இடம்பெற்ற நூல் இப்னு மாஜா. அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவருடைய மகனார் ஹஜ்ரத் அலி அவர்கள். அலி இப்னு அப்துல்லா இப்னு அப்பாஸ். அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா, அவருடைய மகன் அலி. ஒவ்வொரு நாளும் 1000 முறை சஜ்தா செய்வாங்களாம். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பேரர். அவங்களுக்குள்ள மரியாதை கூட நம்ம ஒரு முஸ்லீம் செய்யறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது யார் கொடுத்த கண்ணியம்? அவன் கொடுத்த கண்ணியம். இதுதாங்க தமிழ்நாடு. பார்த்துவீங்க, நான் அரசியல்வாதி ஆயிட்டார நினைச்சிடாதீங்க. அது குப்பையில போடுது. நம்ம நல்லவங்களும் வரமாட்டாங்க நம்ம இதுல. நம்ம முஸ்லீமை காப்பாற்ற, நம்மளை காப்பாற்றணும் அல்லா மட்டும் தான் காப்பாற்றினா. நம்முடைய தொழுகை எப்படி இருக்கு நம்முடைய வாழ்க்கையில? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூசுப் பின் அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு நபர் மீது பொறாமை. யாரு? எப்ப பார்த்தாலும் ருக்கு செய்யறான் பாருங்க, எப்ப பார்த்தாலும் சஜ்தால இருக்கா பாருங்க. அவனை ஏன் தெரியுமா? உண்மையாக சொல்லக்கூடியவன் எல்லா பாவத்திற்கு வெளியேறுவான். இதுதான் குர்ஆன் சொல்லுது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். உயிரோட்டமான தொழுகை இருக்குன்னு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கம்பப்பட்டிருக்கு போது அந்த மயக்க மருந்து கொடுக்கல. நான் தொழுகையில நின்றுதான் என்னை எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய சஹாபாக்களுடைய விரல் எடுக்கப்பட்டிருக்குது. விரல் எடுத்தது தெரியல. ஓர்மை லைத்து விட வேண்டும் தொழுகையில. இப்ப கூட சொல்ற ஹிரார ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? யாருக்கு தெரியாங்க? அல்லாஹ் வணங்கிட்டு இருந்தாங்க. இந்த நடைமுறையில இபாதத்து கிடையாது. தொழுகை அல்லாஹ்வுக்கு மிக பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்திருக்கிறது. ஹாக்கிம் மஹ்மூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எப்படி தொழுவது தெரியுமா? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். காபா முன்னாடி இருக்குது. வலது புறத்துல புல்சுராத், வலது புறத்துல சொர்க்கம், இடது புறத்துல நரகம் இருக்கிறது. நான் நிற்கக்கூடிய இடம் புல்சுராத், பாலம். இப்படி நினைச்சு தொழுவுங்க. இதுதான் கடைசி தொழுகைன்னு இப்படி தொழுவாங்களாம். தொழுதுட்டு இந்த தொழுவு கூடுச்சா இல்லையான்னு தெரியலன்னு வருத்தப்படுவாங்களாம். நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரியவர்களே, சோதர்களே. தொழுகையாளி இறந்தால், ஒரு கணவர் இறந்தால் இத்தா இருக்குதா இல்லையா? இருக்குது. மனைவிக்குதான் அந்த இத்தா சில மாதங்கள். ஆனால் மற்றவர் உறவினர்களுக்கு 3 நாள் தான் துக்கம் விசாரிக்கணும். ஆனால் அந்த பூமி இருக்குது பாத்தீங்களா, சஜ்தா செஞ்ச பூமி 40 நாள் அழுகுமா. தொழுகையாளி போயிட்டானே 40 நாள் அழுகுமா. நம்மளை பத்தி என்ன பத்துவா தான் தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க தொழுகிறோம், பயணத்துல தொழுகிறோமா, அப்படியே மாற்றம். எப்படி வருது மாற்றம்? நம்ம பயிற்சி எடுக்கலன்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த இடத்தில் நாம் தொழுகின்றோமோ அந்த இடம் சாட்சி சொல்லும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சோதர்களே, தொழுகை என்பது வாழ்க்கையுடைய அம்சம். அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்கள் கூறினார்கள், இன்ன ஸலாத்த கஃபாரத்து லிமா பைனஹுன்ன. ஐவேளை தொழுகை நாம் செய்கின்ற பாவங்களுக்கான கஃபாரா. பாவமெல்லாம் செய்தெல்லாம் சொல்லாதீங்க. அது பாவத்தை எழுதுற மலக்குக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். வண்டி ஐயமோ என்ன ஏதோ ஒன்று கன்றாது, எனக்கு வாயில கூட வரல, என்ன பண்றது? இஎம்ஓவா? சரி. அப்புறம் வீடு, அப்புறம் காரு, அப்புறம் இதெல்லாம் ஜாயிஸா? இதெல்லாம் எந்த அதிர்ச்சியும் கேட்க மாட்டோம். அதுக்கெல்லாம் நமக்குலாம் தேவையில்லைங்க. எங்களுக்கு தெரியும், நாங்களே 10 ரூபா கொடுத்துக்குவோம் ஜாயிஸ்ன்னு.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நுணுக்கமா எடுத்தா எவ்வளவோ பாவங்கள் தெரிஞ்சு செய்கின்றோம், தெரியாமல் செய்கின்றோம். ம்? எவ்வளவோ சொல்லலாம். பாவங்களை சொல்லக்கூடிய இடம் இது இல்லை. அதுக்கு பொறுப்பாளி நான் இல்லை. ஆனா நம்ம பாவையும் நினைக்காதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லு பனியாதம கத்தாவூன் வகைரு கத்தாயின்னு தவ்வாபூன். எல்லா பனியாதம் பாவம் செஞ்சவங்க தான். ஆனா மன்னிப்பு செய்யக்கூடிய பனியாதம் தான் சிறந்தவன் பாவம் செஞ்சவங்கன்னு சொல்றாங்க. மஜ்தனபத்தில் கபாயிர், பெரும் பாவத்தை விட்டு யார் தவிர்த்து இருப்பார்களோ அவர்களுக்கு அவர்கள் தொழுகின்ற ஐவேளை தொழுகைக்கு மத்தியில் உள்ள நேரங்களில் செய்கின்ற தெரிந்தும் தெரியாமல் செய்கின்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். சகைரா, சிறிய பாவங்கள். அப்படிப்பட்ட ஒரு தொழுகை நபிட்ட கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் அமாலி அஃதல், சிறந்த அமல் எது சொன்னாங்க? ஸலாத்துல் மவாகீதிஹா, அந்தந்த தொழுகை நேரத்துல தொழுகை நிறைவேற்றுறோம் பாத்தீங்களா, அப்படி நிறைவேற்றுங்க. ஒரு தொழுகை மிஸ் ஆகாது. நம்ம என்ன பண்றது? 4 தானே இருக்குது, அசர் 4 தானே இருக்கு, 5 தானே இருக்கு, அப்போ 6 தானே. இப்போ 6:40 வரைக்கும் டைம் இருக்குதுங்க என்னுடைய மசாயின் படி, என்னுடைய வக்தின் படி. அப்ப என்ன பண்ணுவேன்? 6:37 குடிவேன், 6:39 தொழுகை முடிச்சிருவேன் அசருடைய தொழுகையை. அப்போ இது தொழுகையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க ரமலான்ல நிரம்புற பள்ளி ஏங்க நிரம்ப மாட்டேங்குது? இது நான் கேட்கல, ஒவ்வொரு பள்ளியும் கேட்குது. ஒரு அறிவிப்பு பலகையே பார்த்துருக்கீங்க, ரமலான் இருந்த முசல்லிகள் காணவில்லை, தேடி கொடுங்கள். ரம்ஜான் के मुसलमान हैं हम? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொழுகை சாதாரண ஒரு நல்ல அமல், எங்கேயும் தொழுகலாம், எல்லா இடங்களிலும். நம்முடைய காரை கிப்லா பக்கம் முன்னோக்கி எடுத்து வச்சுட்டு திருப்பி வச்சு தொழுவான். இதை விட பெரிய நல்ல இடம் இன்னும் கிடையாது. பயணத்துல தொழுவாம இல்லையா? சில பேர் ஓடிட்டுக்குமே தொழுவாங்க. அதுக்கு அவங்கதான் மசாயில் சொல்லிக்கணும். கிப்லா மாதிரி அது பொறுத்து அல்ல, அப்படியே கிப்லா பிடிச்சிட்டே நிற்பான் பொறுத்து அவங்களுக்காக தெரியல. அது நம்ம சொன்னா அது ஏதோ சொல்லுவாங்க. சரி, அந்த கருத்து வேறுபாடுக்கு நான் போகல. ஏன் 5 நிமிஷம் நின்று தொழுவ மாட்டீங்களா? எதுக்கு இந்த மசாயில் நமக்கு தேவையில்லாத? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ட்ரெயின்ல கிப்லா மாறாது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா ட்ரெயின் நேராக தான் போயிட்டு இருக்கோம், அப்படிதானே? எனவே அல்லாஹ்வின் பெரியோர்களே, வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. ஹஜ்ரத் சயீத் பின் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, 20 வருடமாக பாங்கு சொல்லும் பொழுது பள்ளியில நான் இருப்பேன். 20 வருடங்களாக. நம்ம கை தூக்கலாமா? நேற்று யார் யார் பள்ளியில பாங்கு சொல்லும்போது இருந்தாங்க? முதல் ஆள் நாகாயின்னு வரும். எல்லாரும் நிலைமை அப்படிதானேங்க. ஆனா மலைக்கு நினைக்கலாம் பேசலங்க, நவுதுபில்லா அயாதுபில்லா, எல்லாரும் அப்படிதான் இருக்கும். நம்ம சரியாக இருந்தால்தான் நம்ம மனைவி சொல்ல முடியும். நமக்குள்ள ஈமானும் தொழுகையும் இருந்தால்தான் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். நம்மளே சொல்லுவாங்க, நம்முடைய பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்களேன், தொழுவ போன்னு ரத்த நீ தொழுஜி வரத்த அப்படின்பாங்க. தூக்கிட்டு ஷார்ப்பா இருப்பான். முதல்ல நீ தொழுவு, அப்படி சொல்லு அப்படின்பான். இதை சிரிப்பான். அப்ப ஏன் தெரியுமா? எந்த மாதிரி அறிவிச்சு என் பிள்ளைக்கு. அப்ப நம்மளை திருத்துறாங்க நம்முடைய பிள்ளைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உபைதா பின் ஜராஹ் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்வார்கள், அவர் பெரிய ஒரு குலமாவா இருந்தாங்க. அவர் தொழு வைக்கும் பொழுது ஷைத்தான் அந்த வஸ்வஸா போட்டுக்கிட்டே இருப்பானா, என்னன்னு, நீ எல்லாரை விட சிறந்தவன், எப்படி நீ எல்லாரை விட உயர்ந்தவன். அதுதான் கடைசி தொழுகை அவர் தொழு வச்சதான் சொல்றாங்க. ஏன்னா ஷைத்தானுக்கு இறை எங்க நான் ஆகிறேன்னா, நான் தொழு வைக்கும்போது வந்துடுறான், நீ மோதினாரோட சிறந்தவன், நீ நிர்வாகியோட சிறந்தவன், நீ முசல்லியை விட சிறந்தவன், நீ ஹாஜியை விட சிறந்தவன், நீ தாயை விட சிறந்தவன், நீ இந்த எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவனுடைய அந்த அந்த எண்ணத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிடக்கூடாது. எடுத்துக்கிட்டோம்னா அழிவு ஆரம்பமாச்சுன்னு அர்த்தம். அன்று முதல் நான் தொழு வைக்க மாட்டேன் முடிவு செஞ்சுட்டேன். நான் தொழு வச்சாதான் நீ சொல்லுவ, உணர்த்துவ, நான் தொழு வைக்கவே மாட்டேன் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு சஹாபாக்கள், தாபியீன்கள், தபே தாபியீன்கள் எல்லா தன்னுடைய வாழ்க்கையில அப்படி தன்னுடைய வாழ்க்கையை சொல்றாங்க. ஹாஃபிஸ் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தொழுகை மிஸ் ஆயிருக்கான். ஒருத்தர் தான் கேட்டாங்க, அபு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி, ஏன்பா தொழுகைக்கு வரலன்னு.
அதே சமயம் அவருடைய மகன் இறங்கும்போது 10,000 பேர் வந்து மகன் இறந்துட்டாராமே அப்படின்னு அந்த வருத்தத்தை கேட்டாங்களாம். அப்ப தொழுகை என்பது ஒரு சாதாரண விஷயமாக நாம் கடந்து செல்கின்றோம், சாதாரண விஷயமாக நினைக்கின்றோம். தனி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பேசிட்டே இருப்பாங்க, நாங்களும் பேசிட்டே இருப்போம். நஹ்னு முஹத்திஸுனா, பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நபி அவர்கள் எப்படி செல்வார்கள் என்று சொன்னால், நாங்கள் யாரும் தெரியாத அளவுக்கு மெய்மருந்து பள்ளிக்கு செல்வார்கள். அந்த மாசூலை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், நபியுடைய முதல் சொற்பொழிவு மௌத்தை கொண்டுதான் பேசுவாங்க. சஃபா மலையில உங்க தலைக்கு மேல மவுத் இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. அது மட்டுமல்ல, சூரத்துல் முல்க் பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், தபாரக்கல்லது இறந்தவங்களுக்காக மர்ஹூமீன்களுக்காக பிறந்த ஒரு சூறா இல்லையா? அதுல ஒரு ஆயத்து வரும், அல்லது ஹலக்கல் மவுத்த வல் ஹயாத்த. ஹயாத் என்று சொன்னால் வாழ்க்கை, மவுத் என்று சொன்னால் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் முதல்ல மவுத்தை சொல்லுவான். வாழ்க்கை தானே முதல்ல இருக்கு. குழந்தை பிறந்து இருக்குது, இந்த குழந்தை நல்லதுக்கும் மவுத்தாகும் அப்படின்னு நான் சொன்னா என்ன சொல்லுவீங்க? இருக்கு பையனாடா நீ அப்படின்னு நம்ம கேட்பீங்களா இல்லையா? ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, அல்லது கலக்கல், எடுத்து பாருங்க, நான் தப்பா ஓதலைங்க. அல்லது கலக்கல் மவுத்த, நான் மவுத்தை படைத்திருக்கேன். அந்த அல்லாஹ் மவுத்தை படைத்திருக்கின்றான். வல் ஹயாத்த, பிறகு ஹயாத்தை படைச்சிருக்கான்னு. அப்ப என்னது? ஹயாத் என்பது நிரந்தரம் அல்ல, மவுத் என்பதுதான் நிரந்தரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேற்று 1 மணிக்கு அகமதாபாத்ல சென்ற விமானம், அங்க ஏறினவங்க எல்லாம் நினைச்சு பார்த்திருப்பாங்களா? விமானத்துல போய் வந்தனால நமக்கு தடுக்கம் வந்திருக்குது, இப்படி ஆகுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போனது லண்டனுக்கு. யார் போவாங்க லண்டனுக்கு? அவ்வளவு ஈஸியா விசா கிடைக்குமா? படிச்ச நீங்க தான் சொல்லணும், கிடைக்குமா? அப்போ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் படிச்சவங்க தான் போயிருக்கணும், இல்ல பிசினஸ் உள்ளவங்க தான் போயிருக்கணும். 160 பேர் கிட்ட இந்தியர்கள், போர்ச்சுகல் சேர்ந்தவர்கள், கனடா நாட்டை சேர்ந்தவர்கள், லண்டனை சேர்ந்தவர்கள். இந்தியன் ஏர்லைன்ஸ் இது முதல் விபத்தை சந்திச்சிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 242 பேர், அதுல பச்சிளம் குழந்தைகள் 2, 10 குழந்தைகள் நடக்கின்ற குழந்தைகள். அதுல ஒருத்தர் தப்பிச்சிருக்காரு தெரியுமா? அந்த அந்த இந்த வழியாக, எக்ஸிட் வழியாக, எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக கையை ஆட்டி அவர் கீழே இறங்கி உயிரோட ஹயாத்தாக அதுல தப்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட லிட்டரு ஒயிட் பெட்ரோல் ஏற்றிக்கிட்டு போகுது. 8 மணி நேரமா லண்டனு. அது கீழே இறங்கிட்டே இருக்குது, கட்டுப்பாட்டை இறங்கி. மேடே என்ற 3 வார்த்தை, அது சோழி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நான் கேலியா சொல்றேன் நினைச்சாது, நவுதுபில்லா யாது. அதுல எத்தனை முஸ்லிம்கள் தெரியல, பல பேருடைய முகம் தெரியல, பல பேருடைய முகம் தெரியல. டிஎன்எஸ் டெஸ்ட் மூலமாக தான் கண்டுபிடிப்பாங்க இது யாரு அப்படின்னு. ஒரு மருத்துவர் இங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க செட்டில் ஆகலான்னு கிளம்பியிருக்காரு குடும்பத்துடன். நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், ஒண்ணு நடக்குது, நாளைக்கு நமக்கும் நடக்க போகுது. இதுதான் உண்மை. இதுல நம்ம வாழ்க்கையில திருந்தணும், படிக்கணும் சோதர்களே. இந்தியாவை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு விபத்தானு. என்ன பண்றது? நான் இதை அரசியலா பேசணும்னா வேற மாதிரி பேச முடியும், ஆனா நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா நம்ம உணரணுமா இல்லையா? அது நமக்கு பிளைட்ல போனவங்களுக்கு தான் தெரியும். ராஜ மரியாதையா இருக்கும். நான் அரச மாதிரி நினைச்சிட்டேன். இல்லடா இப்படிலாம் மரியாதை. ஒரு பட்டன் அனுப்புனா அந்த லேடி வந்துருவாங்களா இல்லையா? போய் வாட்ஸ்அப்ல அப்படின்பாங்க. எனக்கடா இது, உனக்கு இல்லை, நீ உட்கார்ந்துருக்க இடத்துக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏஞ்சி, எனவே மவுத் என்பது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கலாமுக்கு பிறகு இன்னொரு கலாம் வரைக்கும் நீங்க ஹயாத்தா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. சரி, விழுந்த விமானம் எங்கேயாவது கடல்லையோ இல்ல மலையிலோ இல்ல காசலி விழுந்திருந்தா அது மட்டும் ஆபத்தா இருக்கும். மருத்துவ கல்லூரி மாணவர்கள் தங்கக்கூடிய பிஜி நினைக்கிறேன்,
அதுவும் கரெக்டா 1 மணிக்கு 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் லஞ்ச் டைம் சாப்பிட்டு இருக்கிற டைம்ல கரெக்டா அங்கதான் விழுந்துருக்கு. அதுல பல பேர் இறந்துட்டாங்க, பல பேர் கவலைக்கிடம். இதெல்லாம் நமக்கெல்லாம் படிக்கணுங்க, நமக்கெல்லாம் படிக்கணும். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது, அது அல்லாஹ்வாக இருக்கின்றார். எனவே அந்த அல்லாஹ்விற்காக மட்டும்தான் நம்முடைய தலை சஜ்தா செய்யுமே தவிர எந்த அரசருக்காகவும் இல்லை, எந்த படைப்புகளுக்காகவும் இல்லை. இதுதான் நபி அவர்கள் செய்த முழு உழைப்பு, தாவக்கூடிய உழைப்பு இதுதான். சொக்குத் அல்லாஹ்சே ஹோத்தா ஹை. எனவே அதுல இறந்தவங்க, பாதிக்கப்பட்டவங்க பெரிய இன்னலுக்கு கிட்டத்தட்ட குடும்பத்தையே இழந்திருப்பாங்க, அம்மா அத்தாவை இழந்திருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னும் எத்தனை எத்தனை முடிவும் தெரியல. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே, மலேசிய விமானமா யாரும் கேட்டாங்களே, மாயமானவே தெரியலங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே சூழ்நிலை பாருங்க, அந்த ஆமீர் என்ற ஒரு ஹாஜி ஏற்றுட்டு போல மறுபடியும் வருது, அந்த கோலா சரி பண்ணி மறுபடியும் போது ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்க, மறுபடியும் வருது. இதுதாங்க இஸ்லாம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், யாரும் மறுத்தாவப்படுத்தி சொல்லல. நம்முடைய எண்ணங்களை நாம் சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னால் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். நாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. துதிரிக்குள் அபுசார் ஓ இதிரிக்குள் அபுசார். அந்த எண்ணத்துல தொழுகையிலிருந்து எல்லா அமல்களும் நாம் சரிபடுத்துவோம் என்று சொன்னால் கண்டிப்பாக எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்மை அனுப்பினாரோ அது வெற்றி பெறுவோம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துடன் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருவானாக. ஆமீன். வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்கின்ற சொல்லுவதெல்லாம் 5 நிமிடம்.